மருத்துவத்தோடு இணைந்து இத்தனை பதிவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மிக்க நன்றி. மகரிஷியின் கோட்பாடே வாழ்த்து தான் இல்லைங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஒருத்தரை வாழ்த்தும் போது கூட சேர்ந்து நாம்ளும் வாழ்த்தப்படுறோம். அதுதானுங்களே மகரிஷியோட கோட்பாடு. அதே போல் அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழில் என்னவோ பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோன்னு இல்லாமல் மேடம் அவர்கள் மருத்துவத்தோடு இணைந்து சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட மன்றங்களுக்கெல்லாம் வந்து மகளிருக்கு பதிவுகளை பதிய வைக்கிறார் பாருங்க, ரொம்ப சிறப்பு. இதில் அருணகிரிநாதரோட வாழ்த்து பாடல் ஒன்று பாடுகிறேன், கேளுங்கள். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழை மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்களாசை மிஞ்சி வெகு கவலையாய் முழன்று திரியும் அடியேனை உந்தன் அணி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதறிந்த மகதேவர் மனம் மகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனெனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. தருணம் இதை யாம் மிகுந்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வுகள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேடம்.